வணக்கம் ட்ரேடர் சசி. நீங்கள் பார்த்துருக்குது கோல்டு சார்ட் 1 hour டைம் ஃப்ரேமு. ஸோ நேற்று நல்ல ஒரு மூமெண்ட்டுங்க கோல்டில். ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணி நல்ல ப்ரைஸ் மூவ் ஆகி போயிட்டு இருக்குதுங்க. இன்னும் கூட அது கண்டினியூ ஆகி போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கும். ஸோ அந்த ட்ரேடை எப்படி நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்ச் பை இன்ச்சாக பார்த்துடலாங்க ரீப்ளே மோடில். எக்கச்சக்கமான பேர் பாராட்டுறீங்க, நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கப்புறமா. ஆனால் 1-2 பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ரீப்ளே மோடில் ப்ராஃபிட் பண்ண முடியாத தலைவரே, நீங்கள் லைவில் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கான பதில் ட்விட்டர் தாங்க. நீங்கள் ட்விட்டர் பேஜுக்கு போயிட்டீங்க, என்னை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் அடுத்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லைவில் என்ன அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வரல அப்படின்னா ட்ரேடே இருக்காதுங்க. சும்மா லைவில் உட்காந்துருக்கணும். அதனால் அது சாத்தியம் இல்லைங்க. நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் யோசித்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்க. ப்ளஸ் நாங்களாம் ரொம்ப பிஸி தெரியும்ல அப்படின்னு சொல்கிற குரூப், அதாவது உங்களுடைய வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் அதே பதில் தாங்க. நீங்கள் ட்விட்டரில் போயிட்டு பார்த்துக்கோங்க, உங்கள் டைம் நிறைய சேவ் ஆகுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. என்ன மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் ட்ரேடராக நீங்கள் இந்த ட்ரேடை நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தா, இந்த ட்ரேடுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு மனநிலையில் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தன்னால் தேடி வருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே யாருக்கிட்டும் பணம் கொடுக்காதீங்க, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டும் போகாதீங்க. மார்க்கெட்டை நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் டைம் அதிகமாக சில பேர்த்துக்கு ஒரு 6 மாதம் ஆகும், சில பேர்த்துக்கு 1 வருஷம் ஆகும். இவ்வளோதானே ஒழிய பணத்தை யார்கிட்டும் கொடுக்காதீங்க, இண்டிகேட்டர் பின்னாடி போகவே போகாதீங்க. ஜீவா அப்படின்னு நம்மளோட ஃபாலோவர் சொன்ன விஷயந்தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. எப்போவுமே இண்டிகேட்டர்னு சொன்னோன்னா, இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஸ்கிரிப்டட் ட்ராமா, டோன்ட் பிலீவ். வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டுமே வச்சு லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாங்க மார்க்கெட்டில். டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ட்ரேடு வந்தால் எடுங்க, வரலன்னா பரவாயில்லன்னு ஹாப்பியாக விட்டுருங்க. ஸோ இந்த மைண்ட் செட்லாம் நீங்கள் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அப்படியே போக போக உங்களுக்கு இதெல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சார்ட்டு 100 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் 100 இடத்துல வரையணும். 100 இடத்துல வரைஞ்சி அது ஏன் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது, ஏன் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு, எத்தனாவது தடவை பிரேக் பண்ணுச்சு, பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் கொடுத்தது, இல்லை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகுது அப்படின்னா என்ன சிக்னல் கொடுத்துட்டு மேலே போச்சு, 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு, 5 minutes டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு அந்த சப்போர்ட் பர்டிகுலர் சப்போர்ட்டில் அப்படிங்கிறத கவனித்து 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 பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்னை விட நீங்கள் நல்ல ட்ரேடர் ஆகிடலாம். அதுக்கு நான் என்னோடய ப்ராமிஸ் அது. சரி வாங்க வீடியோ பார்த்துருவோம். இப்போ இந்த சார்ட்டில் உங்களுக்கு என்ன பார்த்தோன்னே தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது, ஹையர் ஹை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட்டு ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. எப்போ மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னா, ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணும்போது கீழே வந்துடும். சரி இப்போ பார்ப்போங்களா. இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த ஹையை இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுங்க ப்ரைஸ். கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கு, இந்த லெவலுக்கு வரல பாருங்கள், இங்கிருந்தே மேலே போயிடுச்சு ப்ரைஸ். அப்போ மேலே போன ப்ரைஸு இந்த ஹைக்கு மேலே ஒரு ஹை, கீழே வரும்போது என்ன ஆச்சு, ப்ரைஸு இந்த லெவலுக்கு வரல பாருங்கள், வராமல் இங்கிருந்தே மேலே போயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? அப்போ இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடுச்சு. கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல, திரும்ப மேலே போயிடுச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ லாஸ்ட்டாக இப்போ நான் சொன்னதை பாருங்கள், இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடுச்சு, இந்த லோவை கட் பண்ண முடியல. இப்போ அடுத்து என்ன நடக்கணும், இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகணும். மேலே போகலையே, அப்போது வீக்னஸ்ஸு, ப்ரைஸ் வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கீழே வரும்போது என்ன நடக்கணும்,
இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்ததுன்னா கீழே போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. அந்த விஷயம் வந்து அதில் நிறைய தப்பு பண்ணுறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை வர்றதுக்கு முன்னாடி லோ எது? இதுவா? இது அப்புறம் நடந்த விஷயம். அப்புறம் இதுக்கு முன்னாடி எங்கே லோ? இதுதான் லோ. இங்கிருந்து தானே ப்ரைஸ் இங்கே போச்சு, இந்த ஹை கட் பண்ணி போச்சு. அப்போது ப்ரைஸ் கீழே வந்துட்டு மேலே போகும்போது ஒருவேளை இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிருந்ததுன்னா, இங்கே போயிருந்ததுன்னா ப்ரைஸு, இதுதான் நமக்கு லோ. அடுத்த தடவை வரும்போது அதை கட் பண்ணக்கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. புரியலைன்னா அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு தடவை வந்து பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன டார்கெட்டு எது அப்படின்னா இதுதான். இப்போது இந்த ட்ரெண்டு வந்து மாறுது மாறலை அப்படிங்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளி வந்து இதுதான். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா இதுதான் வந்து இந்த ஹைக்கு முன்னாடி இருந்த லோ. இந்த லோவை கட் பண்ணிச்சு கீழே போயிடும். பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாளாக புல்லிஷாக இருந்தது ஒரு சின்ன வீக்னஸ் வந்து தெரியும். அப்படியே வந்து கீழே போயிடுமான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து கூட திரும்பவும் கூட அப் ட்ரெண்டை வந்து ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து பியரிஷாக தான் போகும் அப்படின்னு இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ப்ரீவியஸாக இந்த லெவலில் ரெசிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, அடுத்து சப்போர்ட்டு, அடுத்து திரும்பவும் வந்து சப்போர்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம், இது வந்து சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிட்டீங்க. ஒரு சார்ட் எடுத்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குது, ப்ரைஸ் ட்ரெண்டாக ரேஞ்சில் இருக்குதா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சப்போர்ட் எடுத்துட்டீங்க, பார்த்துட்டீங்க. ஓகே, ரைட், வெல் அண்ட் குட். இப்போது அந்த சப்போர்ட்லேயே எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுன்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு தடவை வந்து போயிருக்கான் பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரீமாக ஒரு பாயிண்ட் வந்து போயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு கீழே வரைக்கும் இல்லை அதுக்கு பக்கத்துலேயோ வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. எந்த சப்போர்ட் வரைஞ்சிங்கனாலும் சரி, இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, இதை இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிச்சு கீழே போயிடுச்சு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் இந்த பாடி ஆஃப் த கேண்டில் வந்து நல்லா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் கீழே போகும், ட்ரெண்டு மாறும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் மார்க் பண்ணிட்டோம், சப்போர்ட் லெவலில் மார்க் பண்ணிட்டோம், we are ரெடி டு கோ. அடுத்து என்னது, ட்ரெண்ட் ஆகுதா, மார்க்கெட் எங்கே ட்ரெண்ட் லைன் தெரியுதா, இப்படியே பாஸ் பண்ணிவிடுங்க. உண்மையாக இருக்கணும், பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இல்லை, தொடர்ந்து பார்க்குறவங்க எங்கேயாச்சும் உங்களால் ட்ரெண்ட் லைன் வரைய முடியுதா அப்படிங்கிறத ஒரு 2-3 லைன் தப்பாக வரைங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரெடியா? பாஸ் பண்ணிட்டீங்களா? வரைஞ்சிருங்க. இப்போது இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்டாகி இப்படி வருதா, சும்மா கண்ணில் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, ட்ரெண்டாகி மார்க்கெட்டு கீழே வருது. வேறு எங்கேயா ட்ரெண்ட் லைன் உங்களால் வரைய முடியுதா, எங்கேயா மார்க்கெட் ட்ரெண்டாக அது மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சரி, இது ஒரு லோ இருக்குது, இந்த பாயிண்ட்டை உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? ஒருவேளை இப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பக்கமாக இழுத்து பாருங்கள். அப்போ இந்த இடத்துலேருந்து கன்சல்டேஷனு சப்போர்ட் எடுத்து போன மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு, சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு, சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. புரிஞ்சுதுங்களா ட்ரெண்ட் லைன்? அப்போ இது சப்போர்ட்டு, இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இங்கே ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் இருக்குது, இது ஃபாலிங் வெஜ்ஜு பேட்டர்ன் சொல்லுவாங்க. கீழே வர 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 இந்த இடத்துல ப்ரெஷர் பில்டப் ஆகுது, அப்போ பிரேக் ஆகி மேலே போகணும். இவ்வளோதாங்க, இவ்வளோதான். 1 hour அனாலிசிஸ் பண்ணுறோன்னு எல்லாரும் வந்து சொல்கிறாங்கல்ல, இதுதான் அனாலிசிஸ். ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது பார்த்தீங்களா, என்னது, சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் கீழே போயிடுவான், ட்ரெண்டாகி கீழே வர்றான், ஃபாலிங் வெஜ் பேட்டர்னு கண்டிப்பாக 80% ஆஃப் டைம் மேலே தான் பிரேக் ஆகுது. ஓகே, மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக புல்லிஷாக இருக்குது, கோல்டு மார்க்கெட்டு புல்லிஷாக தான் மேலே போகிறான். அப்போது புல்லிஷாக மேலே போகிறான், குளோபல் டென்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்குது. நாடுகள் சைனா, இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க, டன் கணக்கில் வாங்குறாங்க.
ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதனால் நாடுகளில் தங்கங்களாம் வாங்கி குவிக்கிறதுனால அதுக்கும் பின்னாடியே ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய ஸ்டோரிங்க. அதனால் அதுக்கு போக வேணாம். சார்ட்டில் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன நடக்குது உலகத்தில் அப்படின்னு. ப்ளஸ் சார்ட்டில் வந்துட்டு இதுதான் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் ஆகி மேலே போக போகுது. ஐடியா பண்ணியாச்சு, அனலைசிஸ் முடிஞ்சு போச்சு. ரைட், ஓகே. லோயர் டைம் ஃப்ரேம் எதுக்கு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போகிறோம்? அங்கே தான் நம்ம ட்ரேடு எடுக்க போகிறோம். ட்ரேடு எடுக்க போகிற இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை வந்து பிரேக் ஆகி மேலே போகணுன்னு நம்ம வந்து பார்த்துருவோங்க. ப்ரீவியஸ் டேவே என்ன பண்ணிட்டான், இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா? லோயர் லோ பண்ணிட்டு வந்த மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் சிபிஐ நியூஸ் அப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டான். இதுவே நல்ல பை தான். இதுவே நல்ல பை தான். ஒருவேளை இந்த ட்ரேட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுனால நம்ம அதை மட்டும் பார்க்கலாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம வந்து மேலே போகும், இதை பிரேக் பண்ணி போகும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ண போகிற டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணணும். அடுத்த வேலை நம்மளுக்கு அதுதான். இன்டர்னலாக லோயர் டைம் ஃப்ரேமில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குதோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிடணும். இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? 1 ஹவரே எல்லாம் பார்த்தாச்சு. இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரு லோ வச்சிருக்கு ப்ரைஸு, மேலே போயிட்டு இன்னொரு லோ வச்சுருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ. அப்போ மேலே போகும்போது இந்த ஹையெல்லாம் கட் பண்ணோன்னா இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஹை. அப்போது இதுதான் வந்து ஹை எக்ஸ்ட்ரீமில், இதுதான் லோ எக்ஸ்ட்ரீமில். இதுக்குள்ளெல்லாம் சும்மா சின்ன பசங்க ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை கட் பண்ணால் தான் மேலே போவான், இதை கட் பண்ணால் தான் கீழே போவான். லோயர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? அதே லோயர் லோ லோயர் ஹை கான்செப்ட் தான். அப்போ நீங்கள் இது வந்து இங்கே வந்துட்டு இப்படி மேலே போகுது அப்படின்னா ஓகே, இது இன்டர்னலாக நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் ரேஞ்ச், இது ஹை, இது லோ. இதுக்குள்ளார பயில விளையாண்டுட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு போகிறாங்க. மார்க்கெட்டு ரொம்ப வால்யூமே இல்லாமல் ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நேரத்துலலாம் ட்ரேடு எடுக்கணும்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு பாருங்கள். இல்லை வேறு வேலை இருந்ததுன்னா அதை நீங்கள் பார்க்க போயிடுங்க. அப்போ ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகணும்? ஃபஸ்ட்டு இங்கே வரணும், அடுத்து இங்கே வரணும், அடுத்து இங்கே போய் இதை கட் பண்ணால் தான் நம்மளுக்கு ட்ரேடு, இல்லைனா ட்ரேடு இல்லை. சும்மா அந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். என்ட்ரி எட் எக்ஸிட்டில் இந்த இடத்துல இந்த லோவிலேயே திரும்ப வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கிறான் பார்த்தீங்களா? வந்துட்டு இங்கேருந்து வந்து மேலே போகிறான் பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல என்ட்ரி. இங்கே எப்படி வந்து எக்ஸ்ட்ரீமில் ஒரு என்ட்ரி கொடுத்தானோ அதே மாதிரி இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கான் பாருங்கள். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? மேலே போகணும். மேலே போய் டச் பண்ணான்னா ஒருவேளை நீங்கள் கீழே இந்த இடத்துல இந்த பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா, பயமாக இருந்தது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி பயமாக இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் டார்கெட்டுக்கு போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதுதான் டார்கெட்டு. இந்த டார்கெட்டுக்கு போனோன்னே நீங்கள் ஒரு 2 ரெட் கேனில் போட்டோன்னா பயந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது, அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது. எப்போ லோயர் லோ பண்ணுறானோ, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறானோ அப்போ தான் கீழே போவோம். அதுதான் ஐடியா நம்மளுக்கு. அதை வந்து நம்ம வந்து விட்டுறவே கூடாது. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்போவுமே இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சதுன்னா, ட்ரெண்ட் ஆகி போகிறானா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சு சும்மா போட்டு வச்சுங்க. இந்த இடத்த கட் பண்ணி போயிட்டானா இது நம்மளுக்கு இனிமேல் பிரயோஜனம் இல்லை, அதை டெலீட் பண்ணிடுங்க. இங்கே போய் டச் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணிட்டானா அடுத்த டார்கெட் எங்கே? இங்கே இருக்குது. அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடுவான். அப்போ நமக்கு என்ட்ரியே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெவலில் டச் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வேலை இல்லை, கட் பண்ணுற வேண்டியதான். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அப்பப்போ போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் 2 ஸ்க்ரீன் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, 3 மானிட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இதில் வந்து 1 ஹவரை வந்து அப்படியே நீங்கள் கூட வச்சுக்கலாம். 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன மாதிரி சிக்னல்லாம் வந்து 1 ஹவரில் வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு போனோன்னே இந்த கேண்டில் பார்த்தீங்களா, பர்டிகுலராக ரிஜெக்ஷன் கேண்டில். அப்போ இந்த இடத்துல எதனா ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா அப்படின்னு தொலைவி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரெட்டில் மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ரெசிஸ்டன்ஸ்னு தெரியும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு
ரெசிஸ்ட் ஆகிருக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துருக்குது இந்த இடத்துல ப்ரைஸு. அப்போது திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது, திரும்ப இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு தடவை ரெசிஸ்ட் ஆகிருக்கு, அப்போ இங்கேயும் ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓஹோ, கதை இப்படி போகுதா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து கீழே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பிரேக் ஆகி போச்சு, எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் லெவலில் ரிவர்சல் கேண்டில் வந்துருச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து வேறு எதனாச்சும் வந்து உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெண்டாக தான் மார்க்கெட்டு ஏதாச்சும் வந்து ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டு வேலை அதாவது நடந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ இதை காப்பி பண்ணி அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன நடக்குது, ஆச்சரியமாக இருக்கா? கரெக்டாக பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வரணும், அப்படி தானே? கீழே வரணும், வந்ததுக்கப்புறம் மேலே போகும்போது தான் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி தான் வந்து இது வந்து வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு கீழே தான் வரும், ஃபோர்த்து டச்சு மேலே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது, ஃபிஃப்த்து டச்சு கண்டிப்பாக பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 2 3 மேலே போயிடுச்சு பக்காவா, இது நடந்துருச்சு. ஆனால் இந்த பேரலல் சேனல் பேட்டர்னை இது நடந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து வரைய முடிஞ்சிருக்கு. இப்போ தான் நம்ம வந்து கவனிச்சிருக்கிறோமே இதை. சரி, ஓகே, லோயர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். அதனால தான் எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் அப்பப்போ வந்து செக் பண்ணணும். அப்போ இதை நீங்கள் ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ இதில் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து எதனாச்சும் வந்து நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கவனித்து பார்க்கணுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதில் ஒரு பேரலல் சேனலுங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் பாகம் 4 பார்த்துட்டு இருக்கும்போது இது நடந்துகிட்டு இருந்தது. லைவில் நம்ம வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோங்க. மேலே போகும் கீழே வந்தது அப்படின்னா அது கவனிக்கலைங்க. நான் அந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத வந்து கவனிக்கவே இல்லை. அதனால தான் எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சிடணும். சிகப்பில் வரைஞ்சிட்டிங்கன்னா ஓஹோ ஏதோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது போல் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த கேண்டில் ரிவர்சல் கேண்டில் அட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே என்னது, கீழே போகிறான். இங்கே என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கானா, பிரேக் பண்ணல பார்த்தீங்களா, இங்கேருந்து கீழே வந்துட்டான். என்ன பண்ணான், இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான் பாருங்க. ஓகே, அப்போ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், மேலே போனான் அப்படின்னா கீழே வருவான், மேலே போனான் அப்படின்னா கீழே வருவான். நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் மேலே கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணலாம். கரெக்டாலாம் ட்ரேடிங் பண்ண முடியாதுங்க. என்னாச்சு, கீழே வர்றான், அடடா கீழே வர்றான், நம்ம நினச்சது நடக்குது, ரைட்டு. இப்போ வந்துட்டு எங்கே வந்து சப்போர்ட் எடுப்பான், அடுத்து வந்து நம்மளுக்கு அதுதான் கேள்வி. எங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே இது சப்போர்ட்டா? என்னங்க நீங்கள் போகிற வர இடத்தெல்லாம் சப்போர்ட்டுனா எப்படி அப்படின்னா இது சப்போர்ட்டு தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ நேரம் கன்சல்டேட் பண்ணியிருக்கான் பாருங்கள் மார்க்கெட்டை. ஒரு 2 மணி நேரமாக இதே சப்போர்ட்லேயே சுற்றிருக்கான் பாருங்கள். அப்போது நம்ம பயலுக நிறைய பேர் இந்த பை பண்ணவங்க எல்லாம் அவங்களுடைய ஸ்டாப் இங்கே போட்டு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை திரும்பவும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்ததுன்னா பையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய லிக்விடிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. லிக்விடிட்டியை கிராப் பண்ணும்போது தான் மார்க்கெட்டும் இவ்வளோ வேகமாக கீழே வரும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் மார்க்கெட்டு. நியூஸ் டைமை தவிர மற்ற டைமில் இந்த மாதிரி வேகமாக ப்ரைஸ் வந்து கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன நினைக்கலாம், எங்கேயோ லிக்விடிட்டி இருக்குது, நம்ம ஆளுங்க சிக்கிட்டாங்க. லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு ஐயா எனக்கு செல்லு வேணும் நிறையா, யாராச்சும் பை பண்ணாதானே நான் செல் பண்ண முடியும், யாராவது வாங்கினா தான் நான் விற்க முடியும். அப்போ என்ன பண்ணுறது, உங்களால் ஏமாத்துறது, உங்களை நம்மளை அப்படிங்கும்போது நானும் அதில் இருக்கிறேன். சரிங்களா, நான் உங்களை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நானும் அதில் இருக்கிறேன். நானும் இப்படி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த கதையெல்லாம் புரிய ஆரம்பிக்க தான் ஓஹோ இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு அதை பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து பயிற்சி பண்ண தான் பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுக்க முடியுங்க. இப்போ என்ன அது மேலே போகிற மாதிரி காட்டுறானா, ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது, மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. இந்த மாதிரி மேலே போனோன்னா அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. அந்த பை எல்லாத்தையுமே வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நமக்கு அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்க்கெட்டை வந்து இப்போ மேலே போகிறதுக்கு எதனா சிக்னலில் வந்து இருக்கா?
எப்போ மேலே போகும்? எப்போ மேலே போகும்? ஹையர் ஹை பண்ணால் தான் மேலே போகும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? லோயர் லோ பண்ணிட்டு இருக்கான். லோயர் டைம் ஃப்ரேமில் இது நடந்துகிட்டு இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேமில் இது நடந்துகிட்டு இருக்குது. எப்போ மேலே போகும்? இந்த ஹையை கட் பண்ணால் தான் மேலே போகும், இல்லைன்னா போக மாட்டான். அப்போ இப்போ என்ன நடக்கலாம்? நான் இப்போ பை பண்ணலாமா? பண்ணவே கூடாது. இதை தான் ஆப்போசிட் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. ட்ரெண்டு கூடவே வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இதை தான் வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ என்ன ஐடியா? அவன் மேலே தான் போகிறான், எனக்கு தெரியும் நல்லா. ஆனால் எப்போ போகிறான், எந்த இடத்துல இருந்து போகிறான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பேரலல் சேனல் பேட்டர்னை வரைஞ்சிட்டேன். 1 ஹவரில் எனக்கு பேட்டர்ன் வந்து தெரிஞ்சு போச்சு, மேலே தான் பிரேக் ஆக போகுது அப்படின்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, சப்போர்ட் இங்கே இருக்குது. அப்போது நம்ம ஆளுங்க எல்லாமே வந்து இங்கே ட்ரேடு வந்து அதிகமாக போட்டு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து லெவலு, அப்படி தானுங்க? இது வந்து இன்டர்மீடியேட் லெவலுங்க, உள்ளுக்குள்ளாரியே இருக்கிற இன்டர்மீடியேட் லெவலு. எக்ஸ்ட்ரீம் லெவலு இங்கே இருக்குது. எப்படி? எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்குது, இன்டர்மீடியேட் லெவலு இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு, மேலேருந்து கீழே வருது. எனக்கு வந்தால் இந்த சேனலுடைய பாட்டம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்துட்டு இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் எதிர்பார்க்குறது இதை பிரேக் பண்ணி மேலே போகும், ரொம்ப தூரம் மேலே போகணுங்க. அதனால் ஃபியூல் டேங்க்லாம் ஃபுல் பண்ணிட்டு தான் போவான். முக்கால் டேங்க்லலாம் போக மாட்டான், ஃபுல்லாக பண்ணிட்டு தான் மேலே போவான். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கேதர் பண்ணணும் அவன். அதுக்கெலாம் என்ன பண்ணணும்? அப்பப்போ புது ஆளுங்களையும் வந்து பை பண்ண வைக்கணும். அதுக்கு தான் இந்த சேட்டெல்லாம் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி காமிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க. பை பண்ணோன்னா அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ட்ராப் பண்ணுறான்னா மேலே போகிற மாதிரி காட்டுறானா? இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது பாருங்கள், இப்படி லோயர் லோ ஹையர் ஹை பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்காதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பேசிக்கை புரியாமல் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? இது பாருங்கள், ஹையே கீழே வந்தது, இந்த லோவை கட் பண்ணல பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணிடுச்சு பாருங்கள். ஐயா, இது எல்லாமே இன்டர்னலாக நடந்துகிட்டு இருக்குது. இதை கட் பண்ணால் தான் மேலே போவான், இதை கட் பண்ணானா தான் கீழே போவான். ஓ, எங்கேருந்து இந்த லோ வந்தது? இங்கிருந்து வந்தது, இங்கிருந்து தான் கீழே வந்தது. அப்போ எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? இப்போ நீங்கள் அவசரப்பட்டு பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவன் எதை டார்கெட் பண்ணுறான்? அவன் ஃபியூவல் டேங்கை வந்து ஃபுல் பண்ணணும். ஃபுல் வந்து இங்கெல்லாம் ஆகாது. ஃபுல் எங்கே ஆகும்? எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் ஆகும். இங்கே தான் எக்கச்சக்க ஆர்டர் இருக்கும், இல்லைனா இங்கே ஆர்டர் இருக்கும். ரெண்டுத்தில் ஏதோ ஒரு லெவலை வந்து டார்கெட் பண்ணுவான். எப்போவுமே நான் சொல்கிற அதே விஷயந்தாங்க. இந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கட 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 கடன்னு கீழே வந்துடுவான். எப்படி வருவான்? சாரிங்க, கட கட கடன்னு கீழே வந்துடுவான். லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டானா, ப்ரீவியஸ் இன்டர்மீடியேட் லெவலில் வந்து டச் பண்ணிட்டான். ப்ரீவியஸ் சப்போர்ட்டு இது தான். 3 நாளாக இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். இங்கேருந்து வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டுட்டான். 5 மினிட்ஸில் ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபாலோடு பை இன்னொரு ரிவர்சல் கேண்டில். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? புல்லிஷ் கேண்டில் மேலே போகுது. இப்போது நான் ஒரு காமெடி பண்ணேங்க. இது மேலேருந்து கீழே வந்ததுங்களா, இது இப்படி போச்சு, இப்படி வந்துதா, இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டான்ல, வந்தோடனே இந்த கேண்டில் ரிவர்சல் கேண்டில். நான் எப்படி இதை ரிவர்சல் கேண்டில்னு சொல்கிறேனோ அதே மாதிரி இதுவும் ரிவர்சல் கேண்டில் தானே. நல்ல சான்ஸு மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு பையை பண்ணிடுவோன்னு இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணோன்னா பை பண்ணிட்டேன். பை பண்ணோன்னே என்ன பண்ணான்? குடுன்னு கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஐயோ, க்ளோஸ், எக்ஸிட், அவ்வளோதான். தப்பாக பண்ணிட்டா உடனே எக்ஸிட் பண்ணிடணுங்க, அதை வளர்க்கக்கூடாது, லாஸை புக் பண்ணிக்கணும். அப்போ அடுத்த கேண்டில் என்னாச்சு? இந்த இன்டர்மீடியட் லெவலை கிராஸ் பண்ண உடனே இப்படி க்ளோஸ் வச்சா பார்த்தீங்களா, சேம் கேண்டில் பாருங்கள். இதுவும் க்ளோஸ் வச்சோன்னா என்ன பண்ணேன்? அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனோன்னு பை பண்ணிட்டேன். எங்கே? இங்கே தான் பண்ணணும். இப்போ நான் எங்கே எக்ஸிட் பண்ணுவேன்? இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா மறுபடியும் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு பை கிடச்சிதுன்னு வைங்களேன், இன்றைக்கி வரைக்கும் அதை நான் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எக்கச்சக்க ப்ராஃபிட் கொடுத்துட்டான் ஒரே ஒரு ட்ரேடு. அப்போ இந்த பை கிடைக்கிறது தான் கஷ்டம்.
இப்போ இந்த இடத்துல தைரியமாக யார் பை பண்ணுறாங்க, பந்திக்கு யார் முந்துறாங்க, ஃபஸ்ட்டு பந்திலே போயிட்டா எல்லாமே கிடைக்கும். சாம்பார் கிடைக்கும், ரசம் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், பொரியல் கிடைக்கும், அப்பளம் கிடைக்கும், ஸ்வீட்டு கிடைக்கும், பாயாசம் கிடைக்கும், பீடா கூட கிடைக்குங்க. கடைசியாக ஐஸ்கிரீம் வேறு வச்சுருப்பாங்க. 4வது பந்தி, 5வது பந்தி, 6வது பந்தியில் போனீங்கன்னா சாம்பார் மட்டும்தான் இருக்கும், இல்லை ரசம் மட்டும்தான் இருக்கும், அப்பளம் இல்லைம்பாங்க, பொரியல் தீந்து போச்சும்பாங்க, குலோப்ஜாம் வைக்க மாட்டாங்க. அந்த கதை தான். ஃபஸ்ட்டு போயிடணும். அது எந்த லெவல்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியணும். புரிஞ்சால் தான் அதை நீங்கள் வந்து செயல்படுத்த முடியும். அது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரியணும், ட்ரெண்ட் லைன் வரைய தெரியணும், எக்ஸ்ட்ரீம் லெவல் எது, இன்டர்மீடியட் லெவல் எது, எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுன்னு உங்களுக்கு வரைய தெரியணும். எங்கே வந்தால் எப்படி சிக்னல் கொடுத்தா ட்ரேட் எடுக்கணும்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பயமே இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. என்ன மாதிரி சீக்கிரமாகவே நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். எப்படி அப்படின்னா 100 இடத்துல இந்த மாதிரி வரையணுங்க. 100 இடத்துல வரையணும். வரைஞ்சிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஏன் சப்போர்ட் எடுத்தான், சப்போர்ட் எடுக்க முன்னாடி என்ன சிக்னல் கொடுத்தான், ஏன் பிரேக் பண்ணி கீழே போனால் அந்த பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் கொடுத்தான், முன்னாடி இருந்து என்ன சிக்னல்லாம் கொடுத்தான், லோயர் லோ பண்ணிகிட்டே வந்தானா, ஈக்குவல் லோ பண்ணானா, இந்த மாதிரி ரிவர்சல் கேண்டில் போட்டானா, எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போகிறானா, என்ன பண்ணி மேலே போகிறான் அப்படிங்கிறத கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. அப்போ நான் சொன்னதாங்க, ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருந்தது அப்படின்னா இந்த புல்லிஷ்னஸை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே போய்டும். எப்படி ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இந்த மாதிரி வந்து நடுவில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இது மேலேருந்து கீழே வந்ததுங்களா, எவ்வளோ பெரிய ட்ரெண்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா புல்லிஷ்னஸ்ஸு. இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போனால் தான் மேலே போவான், இல்லை மேலே போக மாட்டான். அப்போ இங்கேயும் அதே மாதிரி நடந்ததுங்களா, புல்லிஷ்னஸ் இங்கே இருக்குது, இதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் மேலே போவான். உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இதை வரைஞ்சி வச்சுக்கணும். என்ன நடக்குது பார்ப்போம். நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம், பார்த்துக்கலாம்டா, நீ கீழே போனான்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன்டா, இல்லைன்னா க்ளோஸ் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு தைரியமாக வந்து வெயிட் பண்ணுறோம். பாருங்கள், சொன்ன மாதிரியே என்னாச்சு, இந்த புல்லிஷ்னஸுக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணல. இது நீங்கள் எல்லாம் நிறைய இடத்துல நீங்கள் இதை வந்து பாருங்கள். மற்ற யூடியூப் சேனல்லாம் சொல்லித்தரவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லித்தர வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இதெல்லாம் நான் என்னோட பர்சனலாக நான் வந்து பார்த்து இந்த மாதிரிலாம் நடக்குன்னு 1000 இல்லைங்க, நான் 5000 10,000 தடவை பார்த்துட்டேன் நான். ஏன்னா பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அதனால என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது. நிறைய இடத்துல இது வந்து நடந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள். அப்புறம் மேலே போயிட்டு கீழே வர்ற மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பின்பார் கேண்டில் மாதிரி இந்த மாதிரி இது வந்து அந்த விக்கு சொல்லுவாங்க, விக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மேலே போயிடும், கன்ஃபார்மாக மேலே போயிடும். அதுவும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லலாம் இந்த மாதிரி இந்த இடத்துலேயே வருவாங்க. இந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு நவுத்திட்டு போய்கிட்டே இருப்பான் மேலே. சரி, ஓகே, கான்செப்ட் வந்துடுவோம். இந்த இடத்த பிரேக் பண்ணாதான் மேலே போகும். இந்த இடத்த கீழே போனோம்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். கையை கட்டிட்டு கப்பு சுப்புன்னு உட்காந்துருக்கணுங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, மேலே போயிட்டு இருக்கு ப்ரைஸ். ஆஹா, ஹையர் ஹை பண்ணிட்டான், அந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டான், மேலே போயிட்டான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தோன்னே என்ன பண்ணணும், டக்குன்னு வரைஞ்சிடணும் ட்ரெண்ட் லைனை. எப்படி ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிடணும். கீழே இருக்குதா, கீழே இல்லைன்னா பரவாயில்ல, மேலே மட்டும் இருக்குதா, ஓகே ரைட், வரைஞ்சி வச்சுக்க வேண்டியதான். எதுக்கு வரைகிறோம், சும்மா வரைஞ்சி வைக்கிறோம். அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகான்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா. கொஞ்சம் அப்படி மேலே போனாங்களா அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டாக வந்து கிடைக்கும், என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. இந்த நியூஸ் வரும்போது ட்ரேடில் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. நான் இருக்க மாட்டேன், நீங்களும் இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கல்ல, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டாச்சா. அப்போ இப்போ என்ன தெரியுது, இதுக்குள்ளே மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வரணும். இதுதான் பேட்டர்ன். இப்போ கீழே வந்துட்டு தான் மேலே போகிறதா இருந்தாலும் போகணும், என்ன பண்ணுறதா பண்ணணும். நம்மளுக்கு 1 ஹவருடைய ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இருக்குது, பேரலல் சேனலுடைய ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது. அப்போ இதுவும் சொல்லுது, அதுவும் சொல்லி எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குனால கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்.
இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணுறான்னா நல்லா கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டான். அப்பாடா நம்ம ஆளுங்க, நான் என்ன நினைச்சேன், நான் என் ட்ரேட் இங்கே இருக்குது, நான் ஆல்ரெடி எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நிறைய பேர் நானும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, இது சப்போர்ட் தெரிஞ்சு போச்சு, 1 ஹவரில் போய் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரமாக நம்ம 1 ஹவர் பார்க்கல பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. 1 ஹவராக அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். 1 ஹவரில் பார்த்து என்ன நடக்குது, கேண்டில் ஸ்டிக்லாம் எப்படி வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நான் இன்ஃபேக்ட் நான் நேற்று வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேங்க அந்த விஷயத்த, எதில் நான் இதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி நான் அந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத. பட் ஆனால் 1 ஹவரில் வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டான். இங்கே வந்தோடனே நான் என்ன இப்போ ட்விட்டரில் ஏதோ போட்டிருந்தேன். ட்விட்டரில் வந்துட்டு இதுக்கு அடுத்த ட்வீட்னு தெரிலங்க. இதுக்கு அடுத்த ட்வீட்டை தாருங்க பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த லெவலுக்கு வந்துருச்சு, ஆனால் கீழே இப்படி வந்துட்டு போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படி கீழே வந்துட்டு தான் மேலே போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கெஸ் பண்ணி போட்டுட்டோங்க, முன்னாடியே போட்டுட்டோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த லைவ் ட்ரேடு பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறவங்கலாம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் லைவ் ட்ரேடிங் தான் பண்ணுறேன் அப்படின்னு. திஸ் லுக்ஸ் ஹார்ட் டு பிரேக். இங்கெல்லாம் சப்போர்ட் போயிட்டு இருக்கு, இங்கெல்லாம் ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடம் வந்து திஸ் லுக்ஸ் ஹார்ட் டு பிரேக். ரொம்ப கஷ்டம் இந்த இடத்த பிரேக் பண்ணுறது. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால ஒரு தடவை கீழே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போட்ட ட்வீட்டுங்க அது. அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த இடத்துல இருந்து ஒரு தடவை கீழே வந்து போகிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம். அப்போ 5 மினிட்ஸே போயிடலாங்க. நம்ம இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்க என்னது கன்ஃபர்மேஷன் மேலே தான் போகுதா, கன்ஃபர்மேஷன் இந்த இடத்த பிரேக் பண்ணுதா, கன்ஃபர்மேஷன் இந்த இடத்த பிரேக் பண்ணுதா, ஓகே ரெசிஸ்டன்ஸுக்கே வந்துருச்சு, மேலே வந்துருச்சு ப்ரைஸு, ரைட்டு கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டான். நம்ம வந்து என்ன பண்ணணும், போடு இந்த இடத்துல ஒரு பை, ஐயோ விட்டுருவோம் போடு பை பண்ணு இங்கே பண்ணணும் பை. இல்லை ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சிங்களே இந்த மாதிரி இடத்துல பை பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தது என்னதான் நடக்குதுன்னா பார்க்கணும். இல்லை விட்டுட்டீங்கன்னா பை பண்ணக்கூடாது, விட்டுறணும். போடா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இந்த கேண்டலில் பார்த்தோன்னா நம்ம பை பண்ணுவோம். ஏன் விட்டுருமா ட்ரேடு, நம்மளை விட்டுட்டு போயிடுமா, மேலே போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் பை பண்ணோன்னா என்ன தெரியுமா நடக்கும், இதுதான் நடக்கும். பை பண்ணோன்னே என்ன பண்ணான், கீழே வந்தான் பார்த்தீங்களா, எங்கே வந்தான், ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டான். இந்த ட்ரெண்ட் லைனு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்துங்க. இந்த ட்ரெண்ட் லைனும் பார்த்துங்க. இப்படி தான் ட்ரெண்ட் லைன் வரையணும் லைவ் மார்க்கெட்டில். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணலாம். சசி கோடு போட்டார், அந்த கோட்டுக்கு மேலே நம்மளும் போகக்கூடாதுப்பா, கீழே வந்துடுவோம் அப்படிலாம் கிடையாது. கோடு வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி. அங்கே வந்தால் ரிஜெக்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. வந்தானா கீழே உங்கள் பை இங்கே இருக்கா, மாட்டினீங்களா, ட்ராப்பு, ஏர்லி பையர்ஸ் ட்ராப்பு, சாரி லேட் பையர்ஸ், லேட்டாக பை பண்ணியிருக்கீங்க. இங்கே பை பண்ணியிருக்கணும், நீங்கள் இங்கேயே பண்ணியிருக்கணும், பந்திக்கு முந்தி இருக்கணும். லேட்டாக பை பண்ணதுனால மாட்டிக்கிட்டீங்க. இப்போ என்னாச்சு, கீழே வந்துச்சு. இந்த லாஸை நம்மளால் தாங்க முடியாதுன்னு நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. இப்படி தான் வந்து தப்பு நடக்குது. இப்போ என்ன பண்ணுறான், இன்னும் கீழே வர்றான். ஏன், அவனுக்கு வந்து ஃபியூல் வேணும், அவன் மேலே போக போகிறான். அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, மேலே தான் போக போகிறாங்கிறது கான்ஃபிடென்ட்டு. ஏன், எப்போ வரைக்கும், இந்த லெவலில் பிரேக் பண்ணுற வரைக்கும் கான்ஃபிடென்ட்டு தான். இந்த 1 ஹவர் லெவலில் பிரேக் பண்ணி கீழே போனால் தான் கீழே போவான், அது வரைக்கும் போக மாட்டான். இப்போ என்ன பண்ணுறான், இந்த அளவுக்கு கீழே யாராச்சும் வந்து லிக்விடிட்டி இருந்ததுன்னா கிராப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கீழே வர்றான் ப்ரைஸு. அப்புறமா என்ன நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இஸ் கோயிங் அப். என்ன டார்கெட்டோ அவனுக்கு என்ன வந்து செய்யணும்னு தோணுச்சோ அதை வந்து இப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கான சிக்னலே இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வருது. தேவையில்லாத லைன்ஸ்லாம் அப்பப்போ வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கிட்டே இருந்துருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுட்டீங்க, ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மேலே போகுது. ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணிடுச்சு, ஃபஸ்ட் டைமு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு.
இதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய் தான். பேரல் சேனலில் வந்து பிரேக் பண்ணிட்டான், உங்கள் ட்ரேடு இங்கே இருக்குது, ப்ரைஸ் எங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. ஏதாச்சும் இப்போது இவ்வளோ ட்ராமா இங்கே வந்து நடந்துருக்குதுங்க. இவ்வளோ விஷயத்த நீங்கள் வந்து இந்த ட்ரேடு ஒரு ட்ரேடுக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது இருந்துருக்குது. பட் ஆனால் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து நீங்கள் வெயிட் பண்ணதுனால இந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்போ வரைக்கும்? இன்றைக்கி வரைக்கும், இப்போ வரைக்கும் என்ஜாய் பண்ணுறீங்க. நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது, ஏன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அந்த ட்ரேடை வந்து வச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன். எங்கே இருந்து எங்கே போயிட்டான் பாருங்க ப்ரைஸ். சின்ன 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 கீழே மேலேயும் போயிட்டு தான் இருப்பான். பட் ஆனால் அதை பார்த்துலாம் பயம் கிடையாது, வேகமாக வந்தாலும் பயம் கிடையாது, பொறுமையாக வந்தாலும் பயம் கிடையாது. அடுத்து லெவல்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த லெவல்ஸுக்கு வந்துட்டு அவன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பான். அப்போ நீங்கள் ஒரு இடத்த எடுக்கிறீங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும்? கன்சாலிடேட் ஆகுதான்னு பார்க்கணும், இல்லைன்னா ட்ரெண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை புரியலன்னா கூட இன்னொரு தடவை இந்த வீடியோவை நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோ நேரம் என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு எனக்கு நிறைய பாராட்டுகள் தெரிவிக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. நம்ம மீண்டும் அடுத்து வந்து கேள்விக்கான பதில் வந்து சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.